And இன்னைக்கு வந்து வால்பாறையில் வந்து லாஸ்ட் டே. கிளைமேட் வந்து நல்ல சில்லுன்னு இருக்கு. பாய் பாய் வால்பாறை. செம்ம. ஆக்சுவலி the best part of coming to any tourist destination on weekdaysல பார்த்தீங்கன்னா இது யாரோட ஸ்டாச்சு? எனக்கு தெரிஞ்சு அது ஒருத்தர் வந்து இங்கே பிரிட்டிஷ் காலனி இந்த டைமில் வந்து அவருக்காக மட்டும் செலவு வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்தில் மக்களாக வச்சுருக்காங்க. அதை ஒரு வண்டி போய் மாட்டினாலே போக முடியாது. 2 வண்டி மட்டும் எப்படி போகிறது? தொலைவா இங்கே வழி விட்டுரு. Hi guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for tuning into the channel. And இன்னைக்கு வந்து வால்பாறையில் வந்து லாஸ்ட் டே. இன்னைக்கு நம்ம சென்னை கிளம்ப போகிறோம். That is a plan. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி 10:30. நம்ம ஸ்கெடியூல் டைம் 10:30 கிளம்பணும். பட் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கல. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கிளம்புற மாதிரி. அண்ட் the room is out there. எல்லாம் பேக் பண்ணியாச்சு. வண்டியில் மட்டும் இன்னும் கட்டணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கிளம்பலான்னு. நம்ம தங்கி இந்த ரூம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரிலேண்ட் ஹோம் ஸ்டே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு 2 ரைடர்ஸ் சொன்னால அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தென் we going to head back. It's going to be a really long day. அதனால் ஃபுல் வீடியோ எப்படி வரும்னு தெரில. கட் பண்ணி போட போகிறேன். ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தென் we're going to start. That's the plan. ஸோ நான் சொன்ன 2 ரைடர்ஸ் நமக்கு இந்த ரூம் சொன்னாங்களே, ராம் அண்ட் இன்னொருத்தவங்க. அவங்க 2 பேரும் சென்னை தான் கிளம்புறாங்க. ஹைவேஸில் பார்த்துக்கலாம். வழியில் மீட் பண்ணுவோம். அல்மாஸ் இங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்ம தங்கிக்கிறது வந்து இந்த மேரிலேண்ட் ஹோட்டல் ஹோம் ஸ்டேயில். அங்கேருந்து இது பக்கம் தான். அது நம்ம என்ன ஃபுட்டு கேட்குறோமோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. வேல்யூ ஃபார் மணி. டேஸ்ட்டாக இருந்தது. குவாலிட்டியாக வந்தது. கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் இருக்குது. நாங்கள் 2 நாள் இங்கே தங்கணும். 2 நாளும் மார்னிங் அண்ட் டின்னர் கம்ப்ளீட்டாக அங்கே தான் சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பர் ஃபைன். ஸோ இப்போ இங்கேருந்து லக்கேஜ் மட்டும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இதை நான் சரியாக காமிக்கல. இதான் மேரிலேண்ட் ஹோம் ஸ்டே. இந்த லொக்கேஷன் தான் நம்ம தங்கி இருந்தது. பைக்கில் அங்கே இருக்குது, ரெடியாக இருக்குது. ஃபோன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே அங்கே இருக்குது. ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். டைம் வந்து 11:30 ஆகுது. கிளம்பிட்டு தான் ஒரு 5 minutes ஒர்க்கு. போயிட்டு வால்பாறை வந்துட்டோம். இந்த டீ பாக்கெட்டும் வாட் இஸ் தட் தைலம், ஆமாம் யூக்கலிப்டஸ் தைலமும் வாங்கணும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. லக்கேஜ்லாம் பேக்கில் பேக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து ரைடிங் கியர்ஸ் மேலே மட்டும் போடல, ஜாக்கெட் மட்டும் போடல. அப்படியே போய்ட்டு வரலாம். கிளைமேட் வந்து நல்ல சில்லுன்னு இருக்குது. வண்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டி பார்க்குற மாதிரி இருக்குது. நேற்றுலாம் வந்து தெரியல. பட் இன்னைக்கு காலைல வந்து பார்க்கும்போது ரொம்ப நாஸ்தியாக இருந்தது வண்டி. நல்ல அந்த ஹோம் ஸ்டேயில், அந்த மேரிலேண்ட் ஹோம் ஸ்டேயில் அவங்க எல்லாமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாமே இருந்தது. அவங்க கார் வாஷ் பண்ணுறதுலாம் வச்சுருந்தாங்க. பிறகு போஷோட வாட்டர் ஸ்ப்ரேயர் அதை கொடுத்தாங்க. 100 rupees சார்ஜ் பண்ணாங்க ஒரு பைக் க்ளீனிங்க்கு. வெல் அண்ட் குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுக்காக எடுத்துன்னு போகிறதுக்கு க்ளீன் பண்ணி கொஞ்சமாச்சு நம்ம ரிலாக்ஸாக போகலாம். ஸோ இப்போ இதை வாங்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டு தான். நம்ம அஸ்லம் ப்ரோ தான் அந்த வாட்டர் வாஷ் இனிஷியேட் பண்ணார். நல்லது. இந்த கடையில் நல்லாயிருக்கும் அப்படிலாம் தெரியல. பட் இந்த கடையில் நேற்று நம்ம வாங்கணும். ஸோ அதனால் எங்கேயே பார்த்துலாம். ஓகேங்க, டீ அண்ட் தைலம் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக ரைடிங் கியர் போடாமல் அதாவது ஊருக்குள்ளே ஓட்டும் போது சில்னஸே வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனலாக கிளம்பியாச்சு. ஆல் டன். டைம் இஸ் 11:41. ஸோ 11:45 நினச்சிக்கலாம். 11 hours as per கூகுள். பிரேக்லாம் எடுத்து எப்படி போனாலும் 12 to 13 hours. பட் பார்த்துப்போம். ஹில்ஸ் இறங்குறது தான் கணக்கு. அதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி an easy ride. இதில் ஏறி உட்காரணும் ஃபஸ்ட்டு. ஸோ பவர் மோட் வந்து லோ பவரில் வச்சுருவோம். லோ பவர் ட்ராக்ஷன் 1. ஓகே, நமக்கு அது போதும். ஆக்சுவலாக இப்போ கிளம்புறதுல வந்து என்னென்னா 11:40 11:40 ஆகுது.
இங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். கீழே பொள்ளாச்சி போனதுக்கப்புறம் தான் தெரியும் பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ வந்த ரூட்டில் தான் அது ஆலியார் டேம் அந்த ரூட்டு தான். போலாமா? ஓகே வாங்க போகலாம். It was really good ride, good trip, short trip. ஸோ இதான் அந்த ஹோட்டல் அல்மாஸ். வெயில் அடித்தாலும் கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். ஃப்ரெட் அண்ட் அஸ்லாம் ப்ரோ. பெரட் வந்து ஒரு முன்னாடியே கிளம்பிட்டார். ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் தான். அண்ட் வந்து ரைட் டெஃபினட்டாக வால்பாறை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே போடுறதுலாம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீஸாக போட்டு அதான் ட்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம். ஏன்னா மோஸ்ட்டாக நான் எல்லா டைமும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல். ஸோ டைம் ஆல்ரெடி 11:40 ஆனால வந்து எங்கேயும் நிறுத்தக்கூடாது. அதாவது ஹில்ஸில் வேணும் ஒரு ஃபோட்டோக்கு எங்கேயாச்சும் இன்கேஸ் வரும்போது விட்ட இடத்த வேணும் ஃபோட்டோஸ் இருக்கா நிறுத்தலாம், மற்றபடி மூவ் ஆகினே இருக்கலாம் அப்படின்னு பிளான். கீழே போய் பொள்ளாச்சியில் தான் போயிட்டு பொள்ளாச்சி கிடையாது ஆலியார் டேம் அந்த எங்கே ஸ்டார்டிங்கோ அங்கே போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் லோ ஃபியூல் இருக்குது. பாய் வால்பாறை செம. ஆல்மோஸ்ட் 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தனால மேலே ஒரு குரங்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. சிங்கவால் குரங்கு இங்கே நிறையா இருக்குது. நான் 2-3 கிளிப் மட்டும் ஆட் பண்ணுறேன். அதனால் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்குது. சான்ஸ் இல்லைப்பா. காலை பைக் வாஷ் பண்ணிட்டோம். செயின் லூப் மட்டும் நம்ம பண்ணல. ஏன்னா பொள்ளாச்சிக்கு ஏறும்போது தான் செயின் லூப் அடித்தோம். ஸோ அதனால் வந்து செயின் லூப் அடிக்கல. நம்ம செயின் லூப் வந்து நம்ம லாங்காகவும் வரும். அது ஃப்ரெட் பேக்கில் வராரு. சூப்பராங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து அந்த வாட்டர் செட் அந்த ஒரு ஸ்பாட் இருக்குல்ல வரும்போது வாட்டர் ஃபால் அப்படின்னு ஒரு ஸ்பாட், அங்கேருந்து ஃபுல்லாகவே ஊர் ஃபுல்லாக டீ தானே. எங்கே திரும்பினாலும் டீ தோட்டம் தான். நிறைய கிளிப்பெல்லாம் கட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலாக த பெஸ்ட் பார்ட் ஆஃப் கம்மிங் டு எனி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆன் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா நாட் ஆன் எனி ஹாலிடே அந்த மாதிரி எதுவுமே இல்லாத டைமில் பண்ணுற பெஸ்ட்டு வந்து டிராஃபிக்கை பீட் பண்ணிடுறோம். அமைதியாக இருக்குது பாருங்கள். ரோட்டில் வண்டியில் இல்லை, நம்ம மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்டாக. பள்ளத்தில் விட்டு எடுத்தால் நம்ம கோப்ரோ இது வந்து மவுண்ட் வந்து அப்படியே கொஞ்சமாக கீழே வந்துடுது. அதனாலே வந்து பள்ளத்தை கொஞ்சம் பார்த்து இருந்தாருக்கு. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஆக்சுவலாக கொஞ்சம் காட் ரோட் மாதிரியே. இந்த கொஞ்சம் தூரம் போனால் இந்த டீ பிளான்டேஷன் வேலிலாம் பார்க்கலாம். சொன்னு வந்துச்சு பாருங்க. ஓ த பியூட்டிஃபுல் டீ பிளான்டேஷன். அந்த வெயில்லையும் அந்த க்ளவுட் பாஸ் ஆனதுக்கப்புறம் நேல் படம் முதல்ல அழகாக இருக்குது. பைசன்லாம் இருக்குன்னு சொல்லி இங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்க போட்டிருக்காங்க காஷன் பைசன் அப்படின்னு சொல்லி. சூப்பர். Yes, I came little hot. சூப்பருங்க, ஃபென்டாஸ்டிக், செம்ம இடம். எல்லாம் பாருங்க காலையிலே வந்துடுறாங்க. வந்து அங்கே பாருங்கள் அந்த எஸ்டேட்டில் ஃபுல்லாக வந்து டீ எல்லாம் பறிக்கிறாங்க. டெய்லி இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது ஒரு எஸ்டேட்லையும். ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 24 எஸ்டேட் இருக்கிற மாதிரி நேற்று பேசும்போது சொன்னாங்க. மேஜரே வந்து டாட்டா தான். நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கான்.
அங்கே நேராக பாருங்கள் ஒரு மலை ஒன்று தெரியுதா, தெரியணும். அங்கே ஃபுல்லாக க்ளவுடு மறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து அது வால்பாறையில் இருக்கிற மலை மாதிரி தெரியல. அது ஏதோ வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து அந்த மலை மேலாம் அப்படியே ஒரு செடி மலை, ஜஸ்ட்டு செடி மட்டும் அப்படியே க்ரீனிஷாக மாடு மேயறதுக்கு மட்டும் இருக்கும் பாருங்களா, அந்த மாதிரி இருக்குது. அது எது சொல்கிறேன்னா அந்த மலை இது கிடையாது, அந்த இடம் மலை. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் நினைக்கிறேன். வாங்க, இட்ஸ் a long way to go. பாருங்கள், இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு வந்தோம், இன்ன வரைக்கும் அந்த டீ பிளான்டேஷன் ஃபுல்லாக பார்க்க முடியல. இப்போ கொஞ்சம் ஹில்ஸ் ஹைட் ஏறுது, ஏறினதுக்கப்புறம் தான் இந்த பிளான்டேஷன் வந்து பார்க்க முடியும். அதாவது வால்பாறை டவுன்லேருந்து ஒரு மினிமம் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வெளில வந்தால் தான் இந்த ரூட்டில் பார்க்க முடியுது. மேலெலாம் இருக்குது, மேலே பார்த்தா நம்ம இங்கே வண்டி விட்டுருவோம். ஸோ இந்த ஒரு ஸ்பாட் வியூ பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டு போயிடும். நம்ம ஆளுங்களை போக சொல்லிடும். ரொமாலுக்கு போட்டு நம்ம என்ன அந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடும். ஆக்சுவலாக அது ஒரு வியூ பாயிண்ட். அது ஓ, நல்லா அழகாக தெரியுது ஃபுல்லாக. அங்கே ஒரு டேம் தெரியுது, அது என்ன டேம்னு தெரில. அங்கேயும் ஒரு தண்ணி ஒரு டேம் தெரியுது, தூரமாக ரொம்ப தூரமாக. அங்கே ப்ளஸ் இங்கே நல்லாவே இருக்குது. அண்ட் இது யாரோட ஸ்டாச்சு நான் பார்ப்போம். ஜஸ்ட் மோர் இன்ஃபர்மேஷனுக்காக. Sacred to the memory of the G.A. Carver Marsh, the pioneer of this district, born August. From February. Super nice. சரி வாங்க, let's start from this location. பா நல்லதுப்பா. தனியாக போனால் எப்போயும் நம்ம தோன்றதில் எடுத்துடுவோம். குரூப்பாக போகும்போது 2-3 பேர் போகும்போது அவங்கள எடுத்துகிட்டு தோணுதான் நிற்கலாம், இல்லைன்னா வந்து டைம் ஆகிட்டே இருக்கும். அதனால் அவங்கள ஃப்ரெண்டில் போக சொல்லிட்டேன். வா நல்லா இருக்க பாருங்க. இப்போலேருந்து ஐ திங்க் டீ பிளான்டேஷன் வரும். அந்த ஒரு ஃபோட்டோ, அந்த சிலை பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து அதை நான் கூகுளில் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒருத்தர் வந்து இங்கே பிரிட்டிஷ் காலனி இந்த டைமில் வந்து இருக்க வருஷம் லேண்ட்ஸ்கேப் பார்த்துட்டு வரலாம். செம்ம. ஸோ பிரிட்டிஷ் காலனி டைமில் வந்து இங்கே கொஞ்சம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நிறைய இருந்தது அவங்களுக்கு. இப்போ இங்கே மலைவாழ் மக்கள், அதாவது டீ பிளான்டேஷனுக்காக கூட்டிட்டு வந்த மக்கள் எல்லாமே வந்து அவங்களோட பேசிக் நீட்ஸ் எதுவுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் வச்சுருந்தாங்க. வாவ்
ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட காலனியில் வந்த ஒரு ஆஃபீஸர் வந்து இது எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி இந்த மக்களுக்கு எங்களுக்கு தேவையான பேசிக் ஷெல்டர், ஹவர்ஸ் ஆர் ஒர்க்கு, மெடிசன், அது ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் பார்த்தேன். ஆனால் இவரான்னு எக்ஸாக்டாக தெரியல, பட் அப்படி இருந்தது. அவருக்காக மட்டும் செலவு வச்சுருக்காங்க பிரிட்டிஷ் காலத்தில், மக்களாக வச்சுருக்காங்க, அதை இன்னும் ரெமோபரன்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஐ திங்க் அவராக தான் இருக்கணும். நம்ம வந்த ரூட்டு நம்ம வரப்போது நல்லா மிஸ்ட்டு வந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா வெயில். நம்ம லக்கேஜ் வச்சுருக்கனால ப்ளஸ் பேக் பேக் வச்சுருக்கனால நம்ம லெஃப்ட் கார்னர் இருக்கும்போது ரைட் கார்னர் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கறதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லீன் ஆயிடுது. லீன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாம் போயிடுது. இந்த சைடு ஃபுல்லாக வேலி தான். இங்கே பாருங்கள், அவங்க வீடெலாம் மட்டும் அங்கே இருக்குது. ஒரே ஒரு சின்ன மலை மாதிரி. கோயம்புத்தூர் 94 கிலோமீட்டர். ஓகே, பொள்ளாச்சி 50 கிலோமீட்டர். சூப்பர். ஒரு வண்டி போய் மாட்டாலே போக முடியாது, 2 வண்டி மட்டும் எப்படி போகிறது? உண்மையடி முடக்கமா. பஸ் டிரைவரே எதையா பார்த்து போங்க அப்படின்னு சொன்னால் தான் உண்டு. தொலைவா, இங்கே வழி விட்டுரு. இங்கே தாங்க வந்து ஸ்டாப் பண்ணும். வாட்டர் ஃபால்னு ஒரு பாயிண்ட். லாஸ்ட் டைம் நம்ம டீயே கிடைக்கலைங்க.
ஸோ நமக்கு இங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர்.